அந்த அண்ணாமலைன்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு செல்ல குழந்தைகளை ஏறி போச்சு. பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த வேதாளம் வந்திருப்பதே பேய ஓட்டுறதுக்கு தான். அதனால ஒரு பேயா ஓட்டிட்டு இருக்கேன். இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன். அதனால இத்தனை பேய் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது. ஒரு பேயா போய் தான் வரணும். ஏன்னா இந்த பேய்கள் எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து 70 ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்ல. தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு. தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்ல. காரணம் இந்த பேய் தான். அதனால இந்த வேதாளம் ஒரு பேயா தொத்திக்கிட்டு வர்றேன். இந்த பேயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வர்றேன். பொறுத்துருங்க. அண்ணாமலை குறித்தான ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி வந்திருக்கு. நாம எல்லாருமே பல நாட்களாக ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த ஒரு செய்தி தான் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி தான். அதுக்காக கண்டென்ட் ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அண்ணாமலை குறித்தான வீடியோஸ் ஏதாச்சும் வீடியோ கிளிப்பிங் நம்ம போட்டோம்னா நல்லா இருக்கும், கண்டென்ட் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லி என் கேலரியில, என் ஃபோன் கேலரியில இருக்கக்கூடிய அண்ணாமலையோடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் இந்த வீடியோ, இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த வீடியோ என் கண்ணில் பட்டுது. இந்த மனுஷனை பாருங்களேன், அதிமுகவை எப்படிலாம் வச்சு செஞ்சிருக்காரு, எப்படி போட்டு பொழந்திருக்காரு பாருங்களேன். வேதாளம் தான், இங்க ஏகப்பட்ட பேய்கள் இருக்கு, அதெல்லாம் ஓட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு பேயா ஓட்டிட்டு வருவேன். தமிழகத்துல இருந்த இந்த பேய்கள் தமிழகத்தை கெட்டு குட்டிச்சோராக்கி வச்சிருக்காங்க. அட்டகாசம் பண்ணி அமக்கலம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுங்களாம் தமிழகத்தை பிடித்த பீடைகள். வார்த்தைகளால, வெறும் வார்த்தைகளால அதிமுகவை எப்படி கதற விட்டுருக்காரு பாருங்க. அண்ணாமலை இப்படிலாம் இருந்ததுனால தான், இதை மாதிரிலாம் தரமான சம்பவங்கள் செஞ்சதுனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள், முக்கியமா தேசியவாதிகள் அண்ணாமலைக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணாமலை வரணும், அண்ணாமலை தான் தலைவராக இருக்கணும்ன்ற மாதிரி அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபைனலி ஓஜி அண்ணாமலை இஸ் பேக். இந்த நேரத்தில் எனக்கு இந்த தருதலை தவை காணிச்சிருக்கானுங்க இல்லையா, இவனுங்களை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. திமுக அதிமுகவே தூக்கி போட்டு மிதிச்சவர் நேத்து முளைச்ச காலான் இந்த தவைகான்ஸ். இவனுங்கள எப்படி போட்டு புலக போறாரோ, இவனுங்க என்ன ஆக போறானுங்களோ, இவனுங்களுடைய கதி எப்படி இருக்க போகுதோ, எல்லாம் அந்த அண்ணாமலையாருக்கே வெளிச்சம். இதுல ஒஸ்ட் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல எதிர்கட்சியா இருக்கிறது திமுக. திமுக எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுதை விட எதிர்கட்சியா இருக்கும் பொழுதுதான் பயங்கரமா செயல்படுவாங்கன்னுட்டு. இதுக்கப்புறம் அண்ணாமலையின் பிரஸ் மீட்ஸ்லாம் ஃபயரா இருக்க போகுது. திமுக வர எதிர்கட்சியா இருக்காங்களா, சங்கிகள் அண்ணாமலை வீடியோஸை ஷேர் பண்றதை விட, அண்ணாமலை வீடியோஸை சங்கிகள் பரப்புறதை விட, திமுக தற்குறிகள், இந்த தற்குறி ஊபிஸ்கள், இவனுங்க மாஞ்சி மாஞ்சி பரப்ப போறானுங்க. நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தாவேக்காவையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் கொஞ்சோண்டு விமர்சனம் பண்ணா கூட போதும், இந்த திமுக இருக்கக்கூடிய ஐடி விங்கு, அவங்க ஐடி விங்கு அண்ணாமலை பேசுற அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க, பயங்கரமா ஷேர் பண்ணுவாங்க. அவங்களே அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணுவாங்க. விஜய்க்கு ஆதரவாக அண்ணாமலை பேசினதை தானே நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். விஜயை விமர்சனம் பண்ணியோ தாவேக்காவை போட்டு பொலந்தெல்லாம் நம்ம பெருசா பார்த்ததில்ல. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் திருவிழாவாக தான் இருக்க போகுது. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். பாஜக மேலிடம் தமிழக பாஜகல மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழகம் வேற மாதிரியான ஒரு அரசியல் களம். இங்க திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால நாம அவங்க ரூட்ல போயிட்டு தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பாஜக மேடத்துக்கிட்ட இங்கிருந்த பாஜக இருந்த இந்த திராவிட சித்தாந்த பாஜக தலைவர்கள் சொல்லி வச்சிருந்தாங்க போல. அதனாலேயே பாஜக பெருசா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணாம இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்கள் வின் பண்ணதுக்கு அப்புறமா தமிழகத்துடைய அரசியல் களம் டோட்டலா மாறி இருக்கு. இப்போ வேற மாதிரியான ஒரு அரசியல் களம் இங்க உருவாகி இருக்கு அப்படின்றத பாஜக சென்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ தமிழக பாஜகல பல மாற்றங்கள், பல சீர்திருத்தங்களை செய்யறதுக்கு பாஜக மேலிடம் ரெடி ஆயிடுச்சு. நம்முடைய அண்ணாமலையை மறுபடியும் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக போட போறாங்களாமா. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் எப்படி ஃப்ரீ ஹேண்டடா வேலை பார்த்தாரோ அதே மாதிரி இதுக்கப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஃபுல் ஃப்ரீடம் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்களாமா. தமிழக தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடி பாஜக மேலிடம் அண்ணாமலைக்காக ஒரு சில பிளான்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதாவது நம்முடைய அண்ணாமலை அவர்களை மாநிலங்களவை எம்பி ஆக்கி அவரை மத்திய இணையமைச்சர் ஆக்கிடலாம், அவரை டைரக்டா சென்ட்ரல் பாலிடிக்ஸுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பாஜக மேலிடம் பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. பட் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கு இல்லையா, இந்த தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்தமா எல்லா விஷயத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுச்சு. மீண்டும் நம்முடைய அண்ணாமலை அவர்களை தமிழகத்தில் இறக்கி விட போறாங்க. அண்ணாமலையுடைய ஆட்டம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. இனிமே தமிழகத்தினுடைய அரசியல் களம் சும்மா தக தக தகன்னு இருக்க போகுது. ஆக்சுவலா விஜய் வின் பண்ணார் இல்லையா, அவர் இப்ப முதலமைச்சர் ஆயிருக்காரு இல்லையா,
அதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் வின் பண்ணதுனால தான், அந்த மனுஷன் முதலமைச்சர் ஆனதுனால தான் பாஜக மேலிடத்துக்கு இப்போ கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. இப்போ அண்ணாமலை பாதையில அவர் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா? அதுதான் சரி. அந்த பாதையில போனா தான் பாஜக இங்க வளரும். பாஜக இங்க ஆட்சிய பிடிக்கும் அப்படின்றத பாஜக மேலிடம் புரிஞ்சுகிட்டு இருக்கு. அதுக்காக நாம கண்டிப்பா திரு விஜய் அவர்களுக்கும், தாவேகாவுக்கும் நன்றிகள் சொல்லியே ஆகணும். ரைட்டு. நாம இந்த விவகாரம் குறித்து கொஞ்சம் டெப்த்தா போய் பார்க்கலாம். தமிழக பாஜகல ஏகப்பட்ட மாற்றங்கள் செய்வதற்கு பாஜக மேலிடம் தயாராயிட்டாங்க. நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு மறுபடியும் அந்த மாநில தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பை கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக பாஜகல திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய சில தலைவர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா? அந்த தலைவர்களை நீக்க போறாங்களாமா. களை எடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. நடந்து முடிந்த இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தமிழக பாஜக 27 இடங்கள்ல நின்னுருந்தாங்க. அந்த 27 இடங்கள்ல போட்டியிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பாஜக வின் பண்ணியிருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 4 இடங்கள்ல பாஜக வின் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வெறும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழக பாஜக 11% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. பட் இந்த சட்டமன்ற தேர்தல்ல அந்த 11% அப்படின்றது 2.97 அதாவது முழுசா 3% கூட தமிழக பாஜக வாங்கவே இல்ல. பாஜக இந்த தேர்தல்ல பயங்கரமான பின்னடைவை தான் சந்திச்சிருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல்ல பாத்தீங்கன்னா பல தொகுதிகளில் பாஜக 3வது இடத்துக்கு போயிருக்கு. பல இடங்கள்ல ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகளை மட்டும்தான் வாங்கி இருக்கு. தமிழக பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தேர்தல்ல பாஜக இந்த அளவு படுதோல்வி அடைவதற்கு யாரு காரணம்? அவங்க என்ன செஞ்சாங்க? என்ன மாதிரியான வேலைகளை பார்த்தாங்க? எதனால இவ்ளோ பெருந்தோல்வியை நாம சந்திச்சிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பாஜக மேலிடம் குறிப்பிட்ட ஒரு சில தமிழக பாஜக தலைவர்களுக்கு மேலும் மேலும் ஏகப்பட்ட பதவிகள் பொறுப்புகளை கொடுத்தாலும் அதிலெல்லாம் அவங்க திருப்தி அடையவே இல்லை. அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாம மறுபடியும் அந்த பெரிய பெரிய பதவிகள் எல்லாத்தையுமே ராஜினாமா பண்ணிட்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் சரி வந்து போட்டிடுவாங்க. சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் சரி அதுலயும் வந்து போட்டி போடுவாங்க. மத்தவங்கள வளரவே விட மாட்டாங்க. புதுசா ஒருத்தவங்களுக்கு நாம வாய்ப்பு கொடுக்கலாம். கட்சியில பயங்கரமா உழைச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நாம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பாஜக தலைவர்களுக்கு இல்லாம இருந்தது. அப்படிப்பட்ட பாஜக தலைவர்கள ஓரங்கட்ட போறாங்களாமா, களை எடுக்க போறாங்களாமா. நீங்க பாஜக வளர்வதற்கு, தமிழகத்துல பாஜக வளர்வதற்கு கழட்டுனதெல்லாம் போதும். தயவு செய்து ஒதுங்கி நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஒதுக்க போறாங்களாமா. இந்த சிச்சுவேஷன்ல தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களை ஈர்க்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஒரே தலைவன் குறிப்பாக திமுகவை போட்டு பொளக்கிறதுல. திமுகவை பொளக்கிறதுக்கு இவன் தாண்டா சரி அப்படின்ற மாதிரி மக்கள் நினைப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தலைவன், இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவனால மட்டும்தான் தமிழகத்துல பாஜகவை வளர்க்க முடியும் அப்படின்றத பாஜக மேலிடம் இப்போ உணர்ந்திருக்கு. அப்படி பாஜகவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம்னா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். தமிழக பாஜக இருக்கக்கூடிய திராவிட ஏஜென்ட்டுகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்களுடைய பேச்சை கேட்டு பாஜக மேலிடம் அண்ணாமலையுடைய பதவியை மாத்துனாங்க. அதனுடைய விளைவு இந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதுல பாதாளத்துக்கு போயிருக்கு. இது எல்லாத்தையுமே இப்பதான் பாஜக மேலிடம் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. நாம என்ன தப்பு பண்ணோம்? அண்ணாமலை எப்படிப்பட்ட மாற்றத்தை தமிழகத்துல பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இப்பதான் பாஜக மேலிடம் உணர்ந்திருக்கு. இப்போ தமிழக பாஜக தமிழகத்துல ஐசியூல தான் இருக்கு. உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இந்த நிலையில தமிழக பாஜகவுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை மட்டும்தான். அண்ணாமலையை மாநில தலைவர் ஆக்கினா மட்டும்தான் தமிழக பாஜக பொழைக்கும் அப்படின்றது பாஜக மேலிடத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பாஜக மேலிடம் முடிவு பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அண்ணாமலையை தமிழக பாஜகவின் மாநில தலைவராக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழக பாஜகவின் மாநில தலைவரா ஆக போறாரு. எப்படி இதுக்கு முன்னாடி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஃபுல் ஃப்ரீடமா ஃப்ரீ ஹேண்டடா இங்க பூந்து விளாசி தள்ளினாரோ, இஷ்டத்துக்கும் வச்சு எல்லாரையும் போட்டு பொளந்தாரோ, அதை விட அதிகமான ஃப்ரீடம் இப்போ அண்ணாமலைக்கு கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக பாஜக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் திமுக கூட கள்ள உறவுல இருந்திருக்காங்க. தொடர்ந்து பல வருஷங்களாக ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல பாஜக வளர விடாம இவங்க தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பாஜகவின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டதே இவங்களாக தான் இருந்திருக்காங்க. யார் யார் அவங்க? அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? திமுக அமைச்சர்கள் போடக்கூடிய எச்ச எலும்பு துண்டை பொறுக்கிக்கிட்டு அவங்க என்ன மாதிரியான காரியங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பாஜக மேடத்துக்கு ரிப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தாங்கலாம் நமக்கு தெரியாது. பட் பாஜக மேடத்துக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ தெரிய வந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய திராவிட ஏஜென்ட்டுகளாக இருக்கக்கூடிய நபர்களை, அந்த நிர்வாகிகளை, அந்த தலைவர்களை, அந்த பிரமுகர்களை தமிழக பாஜக இருந்து அடிச்சு விரட்ட போறாங்களாமா.
இதன் மூலியமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், ஒரு வழியா பாஜகவினரிடம் ஒரு மாற்றத்துக்கு தயாராகி இருக்காங்க. அண்ணாமலை இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த விஷயங்கள், இந்த கூட்டணி குறித்து பேசியிருந்த விஷயங்கள் எல்லாமே சரிதான் அப்படின்றது இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அண்ணாமலர்கள் இப்ப மறுபடியும் மாநில தலைவர் ஆயிட்டாருன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மாரிலாம் அவர் இருக்க மாட்டாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்க போறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தத விட 100 மடங்கு அதிகமா அவர் வேல பார்க்க போறாரு. அத விட ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்க போறாரு. ஸோ ஏகப்பட்ட மாற்றங்கள் தமிழக பாஜகவுக்குள்ள நடக்கப் போகுது. நாம யாருமே எதிர்பார்க்காத பல மாற்றங்கள், பல சீர்திருத்தங்கள் இங்க நடக்கப் போகுது. எது வேணாலும் நடந்துட்டு போட்டுங்க. என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுங்க. அண்ணாமலை மாநில தலைவர் ஆகுறாரா? அது போதும். அண்ணாமலை தலைவர் ஆனா தான் இங்க கேமே அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். அண்ணாமலை, விஜய், உதயநிதி. அதாவது இது எப்படி போகும்னா, விஜய் விசஸ் உதயநிதி விசஸ் அண்ணாமலை. இவங்க 3 பேருக்குள்ள தான் போட்டியாகவே இருக்கும். டிவிகே, டிஎம்கே, பிஜேபி இவங்க எப்படி இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? அண்ணாமலை எப்படி டிவிகேவையும், திமுகவையும் போட்டு பொளக்க போறாரு அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறமாக தான் இருக்கு. வேடிக்கையே இதுக்கப்புறமாக தான் இருக்கு. அண்ணாமலை திமுகவை எப்படிலாம் போட்டு பொளந்திருக்காரு, உதயநிதியை எப்படிலாம் வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள், அவர் என்ன ஆகப் போறாரு? என்ன பாடுபட போறாரு? அண்ணாமலை என்னெல்லாம் செய்ய போறாரு? அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அப்புறம் இந்த ரூட் மாஃபியா பத்தி கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்முடைய மாரிதாசன் தொடர்ந்து அவனுங்கள பத்தி சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தாரு. வச்சு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அண்ணாமலை இப்போ மறுபடியும் தமிழக பாஜகல வரப்போறாரு. தலைவரா வரப்போறாரு. அவர் வந்தாருன்னா என்னெல்லாம் நடக்கும்? அப்படின்ற ஒரு சின்ன பயமானது தாவேகாவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தவைகான்ஸ் வந்து என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கானுங்கன்னா, நாம இந்த ரூட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோசியல் மீடியாவ ஃபுல்லா டாமினேட் பண்றாங்களே. இவங்கள வச்சு நாம அண்ணாமலைக்கு கவுண்டர் குடுக்கலாம். அண்ணாமலை டேக்கிள் பண்ணிட்டு போயிரலாம் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் செல்லம். நீங்க யாரு? ரூட்டோட ரூட் என்ன? ரூட் எங்கிருந்தெல்லாம் வருது? இந்த ரூட் எங்கெங்கெல்லாம் ரூட் போட்டிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே மனுஷன் நோண்டி எடுத்துருவாரு. வச்சு செய்வாரு. இந்த திமுகவை ஹேண்டில் பண்ற மாரி, அதிமுகவை ஹேண்டில் பண்ற மாரிலாம் உங்களால அண்ணாமலைய ஹேண்டில் பண்ண முடியாது. மனுஷன் உங்களுடைய ஆணி வேர் வரைக்கும் போயிட்டு நோங்கெடுப்பாரு. தாவேக்கால இருக்கக்கூடியவர்கள் உருப்படியா இருந்தா கூட பரவாயில்ல. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா இருக்கான். என்னென்னத்தையோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். தான் ஒரு எம்எல்ஏன்றதை மறந்துபுட்டு என்னென்னத்தையோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஃபேக்கான நியூஸை ஊடகங்களை வச்சுக்கிட்டே பரப்பிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் என்னென்ன ஆகப் போகுதோ, அண்ணாமலை நீங்க சீக்கிரமா வாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்றேன். இவனுங்களை எப்படி நீங்க வச்சு செய்ய போறீங்க? ஒவ்வொரு முறை இவனுங்க எப்படி உங்ககிட்ட கதற போறானுங்க? இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன். சீக்கிரமா வாங்கய்யா. வந்து இவனுங்களை எல்லாருமே போட்டு பொளங்க. திமுகவையும் போட்டு பொளங்க, தாவேகாவையும் போட்டு பொளங்க. ஒருத்தனையும் விடாதீங்க. அதுவும் சனாதன தர்மத்தை பத்திலாம் பேசியிருக்கானுங்க. பார்த்து செஞ்சு விடுங்க.